சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு தேர்தல் வருகின்ற ஜூன் 26ஆம் தேதி 2025 சென்னையில் நடைபெற உள்ளது. சென்னை டி நகரில் உள்ள சாலையோர கடை நடத்தி வரும் வியாபாரிகளின் தேர்தல் இது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேல் வியாபாரிகள் ஓட்டு உரிமை பெற்று உள்ளார்கள். இந்த தேர்தலில் பல பேர் போட்டியிடுகின்றார்கள். ஓபிசி பிரிவில் எண் 4 வரிசையில் வியாபாரிகளின் சேவகன் திரு சேவல் ஆ கேசவன் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். இதோ உங்கள் பார்வைக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய பேர் கேசவன். டி நகர் உஸ்மான் ரோட்டில் வியாபாரம் பண்ணிருக்கேன். டி நகர் வியாபார சங்க தலைவராக இருக்கேன். உங்கள் வியாபாரம் எத்தனை வருஷமா பண்றீங்க சார்? சார், நான் வியாபாரம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே பண்ணுறேன் சார். உஸ்மான் ரோட்டில் எம்எல்ஏ ஆஃபீஸிலேருந்து நல்லி 100 வரலையும் வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் ஜிஆர்டி வரலையும் எங்கள் சங்கம் செயல்பட்டுருக்கு. அந்த சங்கத்தில் தலைவராக இருக்கேன். சார், இப்போ சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அந்த தேர்தல் என்ன சார்? அது வியாபாரிகளுக்கு என்ன பயன்? சார், சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு மூலமா இப்போ தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? இது மத்திய அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு வியாபாரிகளுக்காக ஒரு ஆக்ட் ஒதுக்கி, அந்த ஆக்ட் மூலமா சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான நன்மைகள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி. இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15 வருஷமாக நம்ம சென்னையில் இயங்கிட்டு இருக்குது. மாநகராட்சி மூலயமா தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வெண்டர் கமிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் டி நகர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டி நகரில் சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கண்ணீர் வர மாதிரி இருக்கும். போலீஸு, அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன், இவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்கள யாருமே அங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரட்டுவாங்க சார். ஆனால் உலக நாட்டில் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவே இந்த சாலையோர வியாபாரத்தை அங்கீகரிக்கிறாங்க. ஏன் அங்கீகரிக்கிறாங்கன்னா, குறைஞ்ச விலையில் பொதுமக்களுக்கு போய் சேர்றதுக்காக தான் இந்த சாலையோர வியாபாரம். அப்படி இருக்கும்போது சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா டி நகர், மற்றபடி எல்லா இடத்துலையும் ஒரு பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடத்துல இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், எவ்வளோ வற்புறுத்தி சொன்னோம், கேட்கல. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து டெல்லி வரலையும் போயிட்டு எங்களுக்கு இங்கெல்லாம் இருக்க தமிழகத்தில் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி இன்னும் அறிமுகப்படுத்தி எந்த எலெக்ஷனும் நடத்தலை அப்படின்னு நாங்கள் டெல்லி கோர்ட்டில் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி நாங்கள் போடுறோம். அதில் எங்களுக்கு வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி அறிமுகமாகுது. அப்படி பார்த்திங்கன்னா அப்படி அறிமுகமாகி இது 3வது எலெக்ஷன் சார். உங்கள் ஓட்டு ஓபிசி பிரிவில் எண் 4 வரிசையில் வியாபாரிகளின் சேவகன் திரு சேவல் ஆ கேசவன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். இந்த வியாபாரி தேர்தலை பற்றி வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்கள், யாருக்கு ஓட்டு போட போகிறார்கள் என்று சக்சஸ் டிவி நியூஸ் டீம் டி நகரில் உள்ள சாலையோர வியாபாரிகளை நேரில் சந்தித்தோம். இதோ வியாபாரிகளின் கருத்து. தேர்தல் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பழகிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு யாருக்கு ஓட்டுக்கு போக போறீங்க சொல்லுங்க. நான் கேசவனுக்கு போட போகிறேன். வியாபாரி இதுல நடக்க போகிற தேர்தல் ரொம்ப முக்கியமானது வியாபாரிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னா கேசவன் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. எங்கள் சார்பாக எல்லாம் வியாபாரிங்க ஒட்டுமொத்த வியாபாரிகள் சார்பாகவே கேசவன் அவருக்கு தான். வியாபாரிகள் தியாகராய நகரில் பல இன்னல்கள் நடுவில் இங்கே நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கேசவன் அண்ணா பல ஆண்டு காலமாக எங்கள் கூட ஒன்றா இருந்து எங்களுக்கு நிறைய விஷயத்தில் வழிகாட்டியாக இருக்கிறாங்க. எங்களோட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க முன்னெடுத்து வைக்கிற எல்லா பிரச்சனைகளுமே எங்களுக்கு சாதகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காங்க. இந்த தேர்தலையுமே அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளில் மக்களும் கேசவனா தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாங்கள் அடைந்த பயன்கள் இல்லாமல் அவங்க அடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கேசவனுக்கு தான் போடணும்.